எஸ்கேவி பள்ளியின் முதல்வர் நம்மளுடைய நாமக்கல் செய்தியாளர் ராஜேந்திரன் அவர்களிடம் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராஜேந்திரன், சொல்லுங்க, இப்ப அவங்க பள்ளி மாணவி மாநிலத்தில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு? மாணவர்களை எப்படி எல்லாம் இந்த பிளஸ் 2 தேர்வுக்கு அவங்க தயார்படுத்தினாங்க? இந்த கேள்வியெல்லாம் அவங்க கிட்ட கேளுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 2007 இருந்து சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் 2007 இருந்த நாமக்கல் மாவட்டம் தமிழகத்தில் முதல் 3 இடங்களை பிடிச்சு நாமக்கல் மாவட்டம் சிறந்த கல்வி மாவட்டமாக விளங்கிட்டு இருக்கு. இந்த எஸ்கேவி பள்ளி கந்தமலை பள்ளி பார்த்தா தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மாநிலத்தில் முதல் 3 இடங்களில் ஒரு இடங்களை பிடித்து பெரிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. இந்த வருடமும் இது 3ஆவது இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இவங்க எந்த மாதிரி கற்பித்தல் முறை சொல்றாங்க, இவங்க எப்படி அந்த அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு என்ன யுக்தியை கையாளாங்கன்னு சொல்லி நம்முடைய பள்ளி தாளாளர் ரவி இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கணும். சார், நீங்க அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு மாணவிகளுக்கு எந்த மாதிரி பாடமுறையை நீங்க கற்பிக்கிறீங்க? எஸ்கேவி கல்லூரிகளுடைய ஆசிரியர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இயக்குநர்களும் மற்றும் மாணவர்களுடைய கடின உழைப்பு தான் முதல் காரணம். இரண்டாவதாக மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் கற்பிப்பது முழுவதும் புரிந்து படித்துக் கொள்வது மாதிரி தான் கற்பிக்கிறோம், மனப்பாடமாக அல்ல. இதுதான் எங்களுடைய வெற்றிக்கான முதல் காரணம். சார், இப்ப இன்னொரு ஆசிரியர் நம்மிடையே இருக்கிறாரு, அவரு கேட்கலாம். இந்த அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு இவங்க மாணவர்களுக்கு எந்த மாதிரி பயிற்சி தராங்க, அது குறித்து கேட்கலாம். அதாவது அவங்களுக்கு புரிஞ்சு படிக்க வைக்கிறோம், நிறைய டெஸ்ட் நிறைய வைக்கிறோம். அதுல துறைகள் இருந்தாலும் அதை மாதிரி நிவர்த்தி பண்ணி நாங்கள் திருப்பி பண்றோம். மெயின் விஷயம் என்னன்னா ஆசிரியர் இயக்குநர்கள் அவங்கள புரிஞ்சு படிக்க வைக்கிறது தான், மனப்பாடம் பண்ணி படிக்க வைக்கிறது கிடையாது. அதான் மெயின் காரணம். இந்த பள்ளியினோட பொருளாளர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த கந்தமலை எஸ்கேவி பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு புரிஞ்சு படிக்கிறது தான் இவங்களோட ஒரே திட்டமா இருக்குது. அதே மாதிரி இந்த பள்ளி அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த பள்ளியோட தாளாளர்கள் நிறுவனர்களே இந்த பள்ளியை நிர்வகிக்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள் இருக்கிறவங்களே இந்த பள்ளியில உரிமையாளர் இருக்கிறவங்களே இந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பள்ளியில தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பள்ளி சாதனை படுத்தி வருகிறது.